ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, இது வரைக்கும் நம்ம இலக்கியாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இப்போ தான் நல்லது பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கி வந்திருக்காங்க. அப்படி யாருடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஜெயிலில் வார்டன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம இலக்கியாவை திட்டி, என்னடி உங்கள் மாமியார் வீட்டில் உக்காந்துட்டு இருக்க மாதிரி உக்காந்துட்டு இருக்க, போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. திட்ட ஆரம்பிச்சது என்ன பண்ணாங்க, நம்ம இலக்கியா ஒரு யோசனையில உக்காந்துருந்தாங்க. உடனே போயிட்டு வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் அங்க இருக்கிற ஒரு கைதி என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த வார்டனை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக அவங்க குடிக்கிற காஃபியில், அதாவது சப்போட்டா ஜூஸ்ன்னு சொல்லி எடுத்து மருந்தை கலந்துட்டு எடுத்து கொடுத்தாங்க. அவங்க கதையை முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த இதை தட்டி விட்டுட்டு இதுல மருந்து கலந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னதுமே என்ன ஆச்சுனாக்கா, அங்க ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு. இப்ப ஜெயிலையும் போயிட்டு எதிரியை உருவாக்கிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ என்ன மாட்டி விட்டுடி, உன்னை சும்மா விட போறது கிடையாது. நீ இப்ப ஜெயிலிருந்து எப்படி நீ உயிரோட போயிருன்னு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, உடனே என்ன பண்ணாங்க, நம்ம வார்டனும் பலார்னு அவ கன்னத்துல அடைஞ்சு அங்கிருந்து முடிக்க அமைச்சிட்டாங்க. போடி, உனக்கு தண்டனையை பெருசா கொடுக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னம்மா நீ இந்த மாதிரி இருக்கே, உன்ன மாதிரி நல்ல பொண்ணு எப்படி இந்த மாதிரி மாட்டினீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ என் குழந்தைய காப்பாத்திருக்க, அப்ப நீ எப்படி குழந்தைய கொன்னு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதும் என்ன ஆச்சுனாக்கா, அந்த வார்டனும் எல்லாத்தையும் நம்பினாங்க. நம்பிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை நல்லபடியா வெளியே அனுப்பிச்சு வைக்கிறது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அங்க என்ன ஆச்சுனாக்கா, இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அங்கிருந்து நான் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கட்டும், அவங்கள மாட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடறான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்ப அந்த போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிளம்பி போறத பாக்குறாங்க. கிளம்பி போயிட்டு நம்ம பைரவிகளையும் நம்ம அஞ்சலிகளையும் பேசுறத எப்படியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அங்க இருந்த சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த போலீஸ் பணத்தை வாங்கிட்டு இவ்வளவு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கார்த்திக் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே இதை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி பண்ண வேலையை பாரு நல்லா அப்படின்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம இலக்கியா சொல்லி நம்மள வீட்டுல யார் சொல்லி நம்பாத நம்ம கார்த்திக் என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம பொண்டாட்டி இவ்வளவு கேவலமானவளா, அப்ப இந்த பைரியும் இந்த மாதிரி ஆளுதானா அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. யாருன்னே தெரியாது, இவங்க எதுக்கு இங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லா எவிடன்ஸும் நம்பி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னாக்கா, நம்ம அஞ்சலிக்கும் நம்ம பைரவிக்கும் சரியான தண்டனை கொடுக்க போறாங்க. நம்மளோட அண்ணியை நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அவர் இப்ப நம்ம இலக்கிய வெளியே கொண்டு வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.